சாணியா? ஓ சாமி சாமி சொருகி விடுவேன் சக்கரதை. சாமி அப்படி சொருவர மாதிரி ஆச்சிருந்தா எங்க இருந்தாங்க கொலையில சொருவுங்க. நந்திக்காவலா சாமி நான் தர்பாரை முன்னிட்டு வருகின்ற பொழுது நான் யார்? நீங்க யாரு? நான் எக்குலத்தை சேர்ந்தவன். எந்த குலத்தை சேர்ந்தவர்? யார் என்று நாடு உரைதாக்கு முன்பாக என்பதாக நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரு மகளும் சிறந்த அழகு பொன்னாடு. இந்நாடு நாட்டின் பெயர் என்னவா? பச்சைப்பாலி கிராமம். பச்சைப்பாலி தெளிவாச்சல். பச்சைப்பாலி இன்னும் தெளிவா? பச்சைப்பாலி இன்னும் தெளிவாக? பச்சைப்பாலி இன்னும் தெளிவாக? கூலிப்பாலி. என்னடா எவ்வளவு நேரம் கத்துறது? 10 மணில இருந்து கத்திட்டு தொண்டைக்கு நல்லா கிழிஞ்சு போய் மாட்டேங்குது. பச்சை பாலி என்றால் நீர்வளை நிலவளவளை செல்வங்கள் துள்ளி விளையாடுதான் பாபுயாகும். சிப்புவிலே எழுந்தொழிய ஆமா ஆண்களாய் பிறந்த அப்பாமார்களும் பெண்களாய் பிறந்த தாய்மார்களும் எனதருமை சகோதர சகோதரியும் கடலி போல் காட்சியளித்துள்ள ஏன் எதற்காக? சக்தி விநாயகர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று ஓரிரு நாடகம் அரங்கேற்றம். அகிலாண்ட கொடி பிரமாண்ட நாயகன் உலகமிகும் அருள்பாலிக்கும் அங்காள ஈஸ்வரனுடைய மகனாகிய ஆமா தொந்தை கணபதியினுடைய திருவிழாவை முன்னிட்டு நம்மை எல்லாம் ஒரு நாடகம் வைத்துள்ளார் செய்துள்ளார். இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்னவா? திசை காளியம்மன் பிறப்பு. ஆமாங்க அந்த நாடகம் வச்சிருக்கேன். இந்நாடகத்தில் நான் யாரு? நீங்க யாரு? என் பெயர் என்ன? பின்னாடி அந்த அப்பங்கோட்டையில கணக்கு குத்தி போடாதீங்க. அப்புடாய்க்கிறவர்கள் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உயிரில் மேலாகி நமக்கெல்லாம் குருவா விளங்கி இருக்கின்ற என் அன்பு தெய்வமாகிய ஐயா பேர் என்ன? அப்பு நாய்க்கர் ஐயா அவர்கள் நமக்காக வாரிவர் விளங்கி இருக்கிறார். சாத்தபாடியை சேர்ந்த அப்பு நாய்க்கர் ஐயா அவர்கள் நமக்காக வாரிவர் விளங்கி இருக்கிறார். அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி உலகமிகும் அருள்பாலிக்கும் அங்காள ஈஸ்வரி ஆனந்தாயி சின்ன மாறி பெரிய மாறி பூ மாறி புகழ் மாறி என் தோணி தாரணியாய் பேச்சியாய் பிடாரியாய் தண்டு மாறியாய் தாள மாறியாய் பூ மாறியாய் புகழ் மாறியாய் அம்பாளுடைய கிடைக்கன் பாரியோடும் என்றும் தீர்க்காசமாய் வாழ வேண்டும் என்று அம்பாள வேண்டும். ராமோஜி சாமி இந்நாடகத்தில் நான் யாரு? நீங்க யாரு? என் பெயர் என்ன? பேர் என்ன சொல்லட்டுமா? ஊரமை எனக்கு தெரியும். எப்படி? இந்த ஊர்ல பாம்பு பூந்திக்கு பாம்பு பிடிக்க வந்துக்கிற பாம்பாட்டி. கையில என்ன பண்ணி குத்துற வேலா? இதுதான் தங்கவேல். தங்க வேலா சூலாயுதம். நெச்சமால தங்க வேலா. ஒரே அடியில கோணையா மூத்திர விட்டு ஓடி போயிருவேன். ஏங்க இது தங்க வேலா? தங்கவேல். ஏச்சாமி அரைஞ்சி தண்ணி பைப்பை வாங்கி வச்சுக்கிட்டு ஆறுகிட்ட தங்க வேலுங்கிற. இது தண்ணி பைப்பு தானே? அதுதானே சூலாயுதம். ஓ சூலாயுதம். ஆமா புடிச்சுக்கங்க. இருந்தாலும் நான் யார் தெரியுமா? சொல்லுங்க. வசிக்கின்ற ஆத்தல் அளித்தல் படித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவரையில் ஒருவரை சேர்ந்த ஒருவராகி என் பெயரோ சிவபெருமான் என்று அறிந்தாயா என்ன? ஐயோ சாமி சிவபெருமான் கடவுளா? உண்மைதான். ஐயோ சாமி சைலேஷ் ஆனா சத்தம் நீங்க சிவபெருமான் கடவுளா? உண்மைதான். ஏங்க உங்களுடைய தீவிரமான பக்தங்க நானு. என்னுடைய பக்தர்? ஆமா சாமி.
அதுதான் என்னை போலவே பட்டிட்டு வந்திருக்கிறாய். ஆமாங்க, சிவபக்தனுங்க. சிவபக்தன். நேரா கைலங்கிரி மலை வந்தாங்க சாமி. சரி, எதுக்கு உங்களை பாக்குறதுங்க? கிடைக்கான அங்கேயும் பேசலீங்க நீங்க. சரி, இந்த பக்தனை பாக்கலீங்க. அங்கெல்லாம் பாக்காதீங்க. என்ன வந்து பாக்குறது இந்த பச்சை மலையில பிரசன்ட் ஆகி போயிட்டீங்க. பிரசிடண்டா தலைவரா? இல்லைங்க, பிரசன்ட் ஆகி போயிட்டீங்க. நீங்க கடவுள்னு சொல்றீங்களே, நான் உங்களுடைய பக்தன். எனக்கு ஒரே ஒரு 2 வரம் கொடுக்க சாமி போதும். வரமா? நீங்க கடவுள் தானே? ஆமா. கேக்குற வர எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க தானே? எனக்கு ஒரு 2 வரம் கொடுக்க சாமி. என்ன வரம் கேள் தருகிறேன் சாமி. என்ன பொழப்பு? என் பொழப்பு மயிர் பொழப்பு. என் பொண்டாடி ஒரு பக்கம் கருத்து துப்புறா, மாமி ஒரு பக்கம் கருத்து துப்புது. மனிதனா பிறந்த இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் இல்லைங்க? தை மாசத்துல இருந்து உடனே கூத்தாடி சாமி. கொஞ்சம் பேங்க்ல பணம் சேர்த்து வச்சு ஒரு மெத்த வீடு ஒண்ணு கட்டினங்க. சரி, முன்ன என் வீடு குடிச்சு கூட இருந்துச்சுங்க. இடிச்சு தள்ளிவிட்டு மெத்த வீடு கட்டின சாமி. சரி, மெத்த வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு சாமி. சரி, முன்னாடி இவ்வளவு பூச்சி வேலை நின்று போச்சுங்க. கைய வளங்க. சரி, பூச்சறதுக்கு பணம் ஒரு 50,000 பணம் பத்தலைங்க. பணம் பத்தலைங்க. வீட்டு வேலை பாதியில நின்னு போச்சு. வார ஞாயிற்றுக்கிழமை கண்டா எங்க ஊருக்கு கந்துக்காரர் வண்டியில புடிச்சிட்டு வருவா அப்படிங்க. வண்டி புடிச்சிட்டு வருவா அப்படிங்க. சரி, ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கந்து கொடுப்பா அப்படிங்க. கந்து நான் மயிரில கூட வாங்க மாட்டேங்க, கையில தான் வாங்குவாங்க. கந்த வாங்கவே மாட்டேங்க. அந்த கந்துக்காரர் ஒரு நாள் கூப்பிட்டு என்ன கேட்ட அப்படிங்க. எப்படி? டேய் கோமாளி, ஊர்ல இருக்கிற எல்லாருமே கந்து வாங்குறாங்க, நீ மட்டும் ஏன்னா என்கிட்ட கந்தே வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்ட அப்படிங்க. நீ என்கிட்ட கையில காசு இருக்குதுங்க, நான் யாருக்கிட்டையும் கை நீட்டி 1 ரூபா கடை வாங்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டுங்க. சரி, அப்புறம் அந்த வீட்டு வேலை முன்னாடி அவன் வீட்டு வேலை நின்னு போச்சு. அத கந்துக்காரரா பாத்துங்க. அவரா பரிதாபப்பட்டு நான் கேட்காத முன்னாடி பணம் ஒரு 50,000 பணம் கொடுத்தாருங்க. சரி, கேட்காத முன்னாடிங்க. சரி, பணம் கொடுத்து 3 வருஷம் ஆகி போச்சுங்க. பணம் கொடுத்தவங்க கொலை முடியுதான்னு சாமி இருக்கணும். அப்படிதான் இருக்கணுமா? ஆமாங்க. சரி, நான் உங்ககிட்ட கந்து கேட்டனா? கேட்கல. பணம் கொடுத்து 3 வருஷம் ஆகி போச்சுங்க. நீங்க விடி கூத்தாடி விட்டு எங்க போய் படுத்துவீங்க? வீட்டுல. நான் அப்படி இல்லைங்க, என்ன சோளக்காடு கண்ட பக்கம் படுத்துக்கிறேங்க. ஏன் வீட்டுக்கு போனா கந்துக்கார தொல்லைங்க. மெத்தோடு கட்டிவிட்டு. ஆமாங்க, மெத்தோடு கட்டிவிட்டு சோள காட்டுல போய் படுக்கிறீங்க. விடிஞ்சு வேஸ்ட் அழிச்சுட்டு வீட்டுக்கு போனா கந்துக்கார எனக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற அப்படிங்க. ஏ கோமாளி கந்து கட்டுறான், ஏ கோமாளி கந்து கட்டுறான். ஏண்டா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கின பணத்தை பொண்ணு கட்டணும்டா, கொஞ்சம் கொஞ்சமா கட்டாமே இருந்தா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நான் உங்ககிட்ட கந்து கேட்டனா? கடன் கொடுத்து ஏன் நான் உங்ககிட்ட கந்து கேட்டனா 50,000 பணம் கொடுன்னு நீ ஏத்தான வழினா பரிதாபப்பட்டு கொடுத்த. சரி ஏச்சாமி, பணம் கொடுத்து 3 வருஷம் ஆகி போச்சுங்க. சரி, அவர் தொல்லை பெருந்தொல்லியாக்குதுங்க. எனக்கு என்ன ஒரு வரம் கொடுக்குறீங்கன்னா சாமி? என்ன வரம்? கை நீட்டி கடன் வாங்கினா கோமாளி மகராசன் நல்லா இருக்கணுங்க, கடன் கொடுத்து கந்துக்காரன் செத்து போயிருந்தேன். ஏண்டா ஒன்னாட்டுமே கடன் கொடுத்தீங்கன்னு சாவணும், உலகத்துல யாரும் அப்படி உயிரோட இருக்கிறது? ஐயோ சாமி, அது எப்படி சாவணும்னு கேளுங்க. எப்படி? தேல் கடிச்சு சாவக்கூடாது, பாம்பு கடிச்சு சாவக்கூடாது சாமி. எங்க ஊருக்கு 6 மணிக்கு கேட்டா பால் வண்டி ஒண்ணு வருங்க. அந்த பால் வண்டியில அடிப்படி சாவணுங்க. ஏன் பால் வண்டியில மட்டும் அடிப்படி சாவணும்னு வேண்ட சாமி? மற்றபடி செத்தா 3 நாள் கழிச்சு பால் ஊத்துவாங்க. பால் வண்டியில அடிப்பட்டா அன்னைக்கே பால் ஊத்திடுவோம், பால் செலவு மிச்சமாயி போயிருங்க. ஓய், அவன்கிட்ட வாங்கி கந்தே கட்ட முடியல, அவனுக்கே நீ பால் ஊத்துற? இல்லைங்க, கந்து வாங்குறதுக்கு ஒரு பரிதாபத்துக்கு சத்தமா குடும்பம் பால் ஊத்துறாங்க, கந்து ஒரு மனசாட்சி மனசாட்சி இருந்தாலும் பரவாயில்லை. வீட்டுக்கு போனாதான் கந்துக்கார சொல்லிங்க. இந்த கூத்துக்கு வந்தா மத்தல் அடிக்கிற அப்படி யாருங்கிறீங்க? அந்த வெள்ள பணியில் போட்டு இருக்க அப்படியே நரத்தலையும் வச்சுக்கிட்டு அவர் யாருங்கிறீங்க? எங்க அக்கா புருஷன் தான் சாமி. அதுக்கு அவர்கிட்ட கடன் வாங்கி 3 மாசம் ஆகி போச்சுங்க. அந்த கந்துக்கார கடை கட்டுறது இந்த ஆளு கிட்ட ஒரு 3,000 பணம் வாங்குறாங்க. இவரு தொல்லை பெருந்தொல்லியாகுதுங்க. மதிப்பிற்கு மரியாதைக்கு உயிர் மேலாகி ஐயாவையை கரிகடை சேர்ந்த சம்பத் ஐயா அவர்கள் நமக்காக வாரி வரி விளங்கி இருக்கிறார். அம்பாளுடைய சன்னிதானம் எப்படி ஓங்கோங்கி வளர்கிறது அதுபோல வளர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏங்க இந்த மத்தாலக்காரத்தோல பெருந்தொல்லியாக்குதுங்க. சரி, எனக்கு 2வது ஒரு வரம் கொடுங்க. திரும்பவும் வரமா? ஆமாங்க. என்ன வரும்? கந்துக்கார போன மாதிரி மத்தாலக்காரர் செத்து போயிருந்துங்க. ஏன் அவர்களே இறந்துறீங்க? ஆமாங்க, ஆலமரத்துக்கு அரளி செடி புத்தி சொன்னிச்சான். ஆலமரம்னா இப்படி ஆமா பெரியவங்களுக்கு தெரியும். அரளி செடி போய் நீ ஏன்டா என்கிட்ட வாய் கொடுத்து பாம்பாளையாச்சு காலைல நல்ல கெஞ்சிரான், அண்ணா கோவிச்சுக்காதன்னு எது சொன்னா அப்படிங்கண்ணா போயிட்டு போகுது. எனக்கு ஒரு வரம் கொடுங்க சாமி. எப்படிங்க? உலகத்துல இருக்கிற ஜீவ சிந்துக்கெல்லாம் உயிருக்கு படியளக்குறீங்க நீங்க, இவனுக்கெல்லாம் வரம் குடிக்கிற கண்ட நாதேரி பையனுக்கெல்லாம் எனக்கு ஒரு வரம் கொடுங்க. என்ன வரம்? என்கிட்ட பணம் யாரு வாங்கினாலும் திருப்பி கொடுக்கறது இல்ல. அதனால பேச்சேர்ல போய் ஜாதகம் பார்த்தேன். நம்ம செலனை தான் கூட்டு போய் ஜாதகம் பார்த்தேன். அவன் ஜாதகம் பார்த்து சொல்லிட்டாரு, உன்னுடைய ஜாதக ராசிப்படி நாளைக்கு என்ன கிழமை செல்லும்? நாளைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்குள்ள உங்கள்கிட்ட யாராரு பணம் வாங்கினாங்களோ அவங்க வந்து 9 மணிக்குள்ள பணம் திருப்பி தரலாம். அவங்க குடும்பத்தோட நாசமா போயிடும். இல்லையா மாமா, முதல்ல செல்லனை சுண்ணி மேல உங்களை கட்டி போடுற
ஆமா அந்துக்காரன் செத்த மாதிரி பத்தாயிரம் ஆகணுமா ஆடா நான் இப்படி ஊமலை எத்தனை பேருக்கு கொடுக்கணும் எல்லாரும் கொடுத்து எல்லாமே வாங்கி இந்த 2 வாரம் கொடுத்தா கொடுங்க இல்ல வார ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்க வீட்டுல நீங்க கண்டு கட்டி கொடுங்க நீ ஆண்டியா வரும்போதே தெரியும். ஆமா சாமி அமைச்சரமான வார்த்தையில் என்னிடத்திலே இருக்கக்கூடாது. பேச்ச மாட்டேங்க இருந்தாலும் ஆமா சிவபெருமானா இருந்தாலும் என்னை பெற்ற என் தாய் தந்தை உச்சார் வித்துக்கள் யார் தெரியுமா? எப்படி பிறந்தீங்க சொல்லட்டுமா? உமையவள் உமா மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஓஹோ சக்திதான் என் தாயா. உமா மகேஸ்வரி உங்களுடைய தாயா? உண்மைதான். சாமி உங்களுடைய தாய் உமா மகேஸ்வரின்னு சொல்றீங்களே, சரி உங்களுக்கு திருமணம் நடந்ததா? திருமணம் ஆகி விட்டது. யாரு சாமி உங்களுடைய மனைவி? அதுவும் சக்திதான். சாமி அடிச்சுன்னா கோண மூத்திரம் ஓடி போயிருவேன். ஏன் ஆளும் அவன் மண்டையும். சாமி என்ன மரியாதை குறையுது? என்ன மரியாதை போட்டு கொடுத்தது மரியாதை சாமியா இருந்தாலும்? ஏங்க உங்க அம்மாவும் உமா மகேஸ்வரி, உங்க பொண்டாட்டியும் உமா மகேஸ்வரி, தாய் எப்படி மனைவியாவா, மனைவி எப்படி தாயாவா? ஒரு பெத்த தாயார் எப்படி மனைவியாக்க முடியும்? சொந்த பெத்த அம்மா உனக்கு எப்படி பொண்டாட்டியாக்க முடியும்? மனைவியை எப்படி தாயாக்க முடியும்? தாயாக்க முடியும். அதுதானே உன் கேள்வி. என்னுடைய கேள்விங்க. எப்படி எனக்கு தாயான? எப்படி சாமி? நண்பா சாமி
இந்த உலகத்தை இருபிளவாக பிளந்து ஓம் என்று சொல்லின் வழியாக மேலே பாதி கீழே பாதி இடையிலே பிறந்து நின்றாய் என் தாயா. யாரே? உமா மகேஸ்வரி. உண்மைதான். சரி. மேலே போனது ஆகாயம், கீழே இருப்பது பூமி. இருவருக்கு இடையிலே பிறந்த என் தாயார் என்ன செய்தார்? எழுந்து நின்ற உடனே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று 4 திசையில 3 திசை திரும்பி பார்க்கிறார். ஏன்? ஏதாவது ஜீவராசிகள் இருக்கிறதா? யாராவது இருக்கிறாங்களா? ஆமா. அப்படி திரும்பி பார்க்கின்ற போது இந்த திரும்பி பார்க்கின்ற திசையெல்லாம் பத்தி எரிகிறது. எந்த திசையில திரும்பி பார்த்தாலும் அப்படியே நெருப்பா எரியுது. நெருப்பா பற்றி எரிகிறது. ஏன் எரிகிறது? என்ன காரணம்? அவளுடைய நெற்றிக்கண் என்னுடைய நெற்றிக்கண் தான் அவளிடத்தில் இருந்தது. முதல்ல இருந்தது. அவளிடத்தில் இருக்கின்ற போது திரும்பி பார்க்கின்ற போதெல்லாம் அக்னி சுபாலயமாக எரிகிறது. அப்போது பார்த்தா கிழக்கு மேற்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய 3 திசை திரும்பி பார்த்தா 4வது வடக்கு திசை பார்த்தா இந்த உலகத்தை பிரபஞ்சமாக்க முடியாது, இந்த உலகத்தில் ஜீவராசியில படிக்க முடியாது என்பதை அறிந்த என் தாயார் என்ன செய்தா? ஒரு ஆண் ஒண்ணு இருந்தா ஒரு பெண் ஒண்ணு கண்டிப்பா வேணுங்க. ஒரு பெண் ஒண்ணு இருந்தால் ஒரு ஆண் ஒன்று வேண்டும். ஒரு ஆடவனை தயார் செய்ய என்ன செய்கிறார்? ஒரு ஆணா பெண்ணா இரு பிளவில பிளக்க வேண்டும் இந்த பூமியில. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் இந்த உலகத்தை பிரபஞ்சமாக்க முடியும் என்று என் தாயார் என்ன செய்தார்? ஒரு அழகான ஆம்பளை உற்பத்தி செய்கிறார். ஒரு அழகான ஒரு ஆணை உற்பத்தி செய்கிறார். ஆமா. சரி. என் தாயாருக்கு கணவனை உற்பத்தி செய்கிறார். எப்படி கணவனை உற்பத்தி செய்கிறார்? எப்படி? என் தாயார் யாகத்துக்கு எப்படி தயாராகினார்? எப்படி நண்பா? சாமி கதிரவர் யாகத்தை செய்கிறாய் என் தாயார். யாகத்தின் வழியை செய்த முடித்தவுடனே ஒரே ஒரு யாகத்திலே யார் பிறக்கிறார்? அம்மா என்று ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. முதல் பிறந்தது அம்மா என்று கூறுகிறது. அம்மா என்று அழைத்தது தாய் வாசம் காட்டி தாய் குழந்தையாயிற்று. இதை திருமணம் செய்ய முடியாது என்பதை அறிந்து மற்றொரு யாகத்தை செய்கிறார். யார்? உங்கள் தாய். ஆமா. சரி. இரண்டாவது தங்கா என்ற ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. சரி. எப்படி? தங்கா என்ற ஒரு ஆண் குழந்தை. தங்கா என்று பிறந்த இந்த குழந்தை உடனோடு உடன் பிறந்த ரத்த பாசமாயிற்று. ரத்த பாசம். இதையும் திருமணம் செய்ய முடியாது என்பதை அறிந்து என் தாயார் என்ன செய்தார்? 3வது யாகத்தை செய்கிறார். அதிலே யார் பிறக்கிறார்? பெண்ணை என்று நான் பிறந்தேன். மூன்றாவதாக அடியே பெண்ணே என்று நான் பிறந்து இவர்தான் நமக்கு சரியான கணவன். இவரை தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்பதை அறிந்து என் தாயார் என்ன செய்தார்? என்னை காண ஓடோடி வருகிறார். உங்கள் தாயாகப்பட்டவன். ஆமா. அவளுக்கு முன்னாடி நாங்க நின்றா எரிந்து சாம்பல் ஆகிவிடும் என்பதை அறிந்து நாங்கள் என்ன செய்தோம்? மூவரும் அவளுடைய முதுகுக்கு பின்னாடி ஒளிந்து நின்றோம். உங்கள் தாய்க்கு முதுகுக்கு பின்னாடி. ஆமா. சரி. தான் என்ற கர்வம், தான் என்ற அகம், உலகத்தில் நானே பெரிதென்று என் தாயார் என்ன செய்தார்? ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா பிறந்த இந்த குழந்தைகள் பின்னாடியே கோலையாக ஒளிகிறது. ஆனால் உலகத்தில் நானே பெரிது என்று என் தாயார் ஆங்கார கோபத்தோடு எழுந்து ஆடுகிறார். ஆமா. சரி. இருந்தாலும் பெற்றவள் தாயா இருந்தாலும் ஒற்றுக்கொள்வேன். ஆமா. ஆனால் தான் என்கிற அகை இவளிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த அகத்தை அழிக்க வேண்டும் என்று நான் என்ன செய்தேன்? அம்மா, நீ உலகத்தில் சிறந்தவள் தான். ஆனால் நான் ஒரு சிறிய பந்தயத்தை வைக்கிறேன். எப்படி?
ஒரு சின்ன பந்தயத்தை வைக்கிறேன். பந்தயம். அந்த பந்தயத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே பெரிது என்று உரைத்து சரி என்ன பந்தயம் வை என்றார். ஆயர்கலை 64 கலை. எப்படி? ஆயர்கலை 64. ஆயர்கலை 64 கலை. ஆமா. இந்த 64 கலையில யார் விடாமல் நடனம் புரிகிறார்களோ அவர்களே உலகத்தில் பெரிது என்று. இருவருக்குள்ளார போட்டிகள். ஆமா. சரி. இருவர்களும் நடனம் புரிகிறோம் இங்கு. எங்களுக்கெல்லாம் மத்தால் அடிப்பது யாரு? யாரு? ஸ்ரீமந்த கண்ணன். ஸ்ரீமந்த கண்ணன் அவ்விடத்திலே அமர்ந்து கொண்டு மத்தாளத்தை அடிக்கிறான். நாங்கள் இருவர்களும் இவ்விடத்திலே நடனம் புரிகிறோம். 1 2 3 என்று சொல்லக்கூடிய 64 கலையில 63 சரியாக ஆடி முடித்தோம். இருவரும் சரியாக முடித்தீங்க. ஆடி முடித்த உடனே 64வது கலை இருக்கிறது. இந்த ஒரு கலையை ஆடிவிட்டா அவளே பெண்ணா பிறந்தவளே பெரிதாகிவிடுமே, என்ன செய்வது கண்ணா, இதற்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்டேன். சரி. எப்படி? எப்படி? என் நயன பாசையினாலே கேட்டேன். ஸ்ரீமந்த கண்ணன் கிட்ட கேக்குறீங்க. என் மனதில் அச்சமடம் ஞான மயமயற்பு மைன்புலன்களை இழந்து அஞ்சகத்தை நெஞ்சகத்தில் பதித்து சரி என் ஸ்ரீமந்த கண்ணன் உரைத்தார். அவர் ஒரு நயன பாசையை எடுத்து வருகிறார். எப்படி? எப்படி? எப்படி சாமி? அங்கே அமர்ந்து கொண்டு மத்தாளத்தை அடித்துக் கொண்டு சொல்கிறார் நயன பாசை. எப்படி? எப்படி? அந்த நயன பாசை சொன்னா எனக்கு மட்டும்தான் புரியணும். உங்களுக்கு ஒருவருக்கே புரிய வேண்டும். புரிய வேண்டும். சரி. என் தாயாருக்கு புரியக்கூடாது. அப்படி என்று நயன பாசை எப்படி உரைத்தார்? எப்படி? அக்காலை தூக்கி அம்மாவை விட்டு எம்புடு காட்டி எம்பெரு மாணி என்று உரைத்தார். அக்காலை தூக்கி அக்கா ஏன்னா ஏன் புடு காட்டி உன்புடுக்கல்ல, அக்காலை தூக்கி அம்மாவை விட்டு எம்புடு காட்டி எம்பெரு மாணி என்று உரைத்தார். அக்காலை தூக்கி ஏன் புடு காட்டி அக்கால தூக்கி அம்மால மேல போட்டு ஏன் புடு காட்டி அப்படி அல்லடா கோமணம். அவ்விடத்திலே மத்தாளத்தை அடித்துக் கொண்டு சொல்கிறார். அக்காலை தூக்கி அம்மாவை விட்டு எம்புடு காட்டி எம்பெரு மாணி என்று உரைத்தார். உன் புடுக்கு நேரத்துக்கு ஆட்ட முடியாது சாமி. அப்படி ஸ்ரீமந்த கண்ணன் சொல்லுங்க. அவர் மத்தாளத்தை அடித்து கொண்டு சொல்கிறார். அக்காலை தூக்கி அம்மாவை விட்டு எம்புடு காட்டி எம்பெரு மாணி என்று உரைத்தார். அவளை ஜெயிக்க வேண்டுமானா நான் சொல்கிற நயனவாசை செய்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்கிறார். எப்படி? எப்படி? அது நீ சொல்வதை புடுக்காட்டுறதில்ல. அங்கிருந்து சொல்கிறார். அக்காலை தூக்கு தூக்கு, இந்த காலை தூக்கு, கழுத்திலே மாலையாக போடு. காலை எடுத்து மாலையாக போடு. மாலையாக போடு. போடு. வெங்கல குடுகுடுப்பை ஆட்டி எம்பெருமான் என்று உரைத்தார். வெங்கல குடுகுடுப்பை ஆட்ட சொன்னார். ஆமா. சரி. அவர் சொன்ன நயனபாசின் என்ன செய்து இந்த காலை தூக்கி என் கழுத்தின் வழியாக மாலை போட்டு வெங்கல குடுகுடுப்பை ஆட்டி எம்பெருமானாகி நடராஜ அவதாரம் எடுத்து. அதே இடத்துல நடராஜர் அவதாரம் எடுக்கிறீங்க. நடராஜ அவதாரம் எடுத்த நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? என் தாயாரும் பார்த்தா கணவனாய் இருக்கக்கூடிய ஈசனை காலை தூக்குகிறார். நான் தூக்காம விடுவேனா? அப்படி என்று என் தாயாரும் காலை மேலே தூக்கிறார். ஒரு தாயின் அகுமானம் போக போக ஒரு பெத்த பிள்ளை பார்த்துட்டு கொண்டிருக்க முடியாதுங்க. அதனால கண்ணன் பார்த்தா அவர் என்ன செய்தார்? எப்படி? அம்மா, அதாவது ஆம்பளை கால தூக்கினா அகுமானம் இல்லைங்க, பொம்பளை கால தூக்கினா அகுமானம். அது அகுமானத்தை காக்க வேண்டும் என்பதை அறிந்த என் கண்ணை என்ன செய்தார்? அம்மா தப்பு 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 நம்ம தளர்ந்து அடித்தார். யாரு? ஸ்ரீமந்த கண்ணன். ஆமா. தப்பு தப்பு என்று மகனாகிய கண்ணன் அடிக்கிறான் தப்பு தப்பு என்று. காலை தூக்குவது தவறாய் இருக்குவது போல் இருக்கிறது. மேலே தூக்கிய காலை என் தாயார் கீழே வைத்தார். நடனத்திலே பந்தயத்திலே தோல்வி அடைந்தார். பந்தயத்திலே நீங்களே வெற்றி. ஆமா. சரி. அப்போது எனக்கு என்ன செய்தேன்? ஆங்கார கோபம், அகோரமான கோபம் பிடித்து கரகர என்று கீழே படிக்க வைத்து எத்தனது மார்பில் கால் வைத்து அவளுடைய நெற்றிக் கண்ணை பிடுங்கி எண்ணெத்தில வைத்து செத்து போயிருவேன் சாமி. ஏன்? இன்னொரு டைம் செத்து போயிருவேன். இன்னொரு அந்த நெற்றிக்கண் இருக்கும் வரைக்கும் அதனால் தானே உனக்காகும் தான் என்ற கர்ப்பம். இந்த கண்ணை இவளிடத்தில் விடக்கூடாது என்று பிடிங்கி அப்பவே என் நெற்றியில வைத்து. ஏச்சாமி, நான் நீ சாமியா இருந்தாலும் நான் கேட்கற நீ கோச்சி கூடாது. நீ கடவுள் தானே. கண்ணை புடுங்கி வைக்கிறேன், அதனால லப்பூர் பந்தா புடுங்கினா உடனே வைக்கிறதுக்கு அதுதான் இறைவனுடைய செயல். ரத்த ஆராட்டம் வந்திருக்கணுமே. வைத்து எடுத்து கண்ணன் பார்த்தா தாயினுடைய நெற்றியிலே இருக்கக்கூடிய ரத்தம் கடல் போல் வீசுகிறது என்பதை அறிந்து இந்த மண் அள்ளி எடுத்து அமர்த்தினார். மண் அள்ளி அந்த இடத்துல அமர்த்துறாங்க. அதனாலதான் பொம்பளை பாரு இன்னைக்கு வந்து சிகப்பு போட்டு வைப்பாங்க. ஏச்சாமே, அது வந்து குங்குமம் போட்டு சிவப்பு போட்டு. ஆமா. நீங்க வச்சு அமர்த்தினது ஏன் பொண்டாட்டி? அது கீழே ஒரு ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறாரு. மாப்பிளை போட்டா இல்ல? அது உன் மனைவி தான் கேட்கணும். 2 போட்டு வைக்கிறா சாமி. இருக்கட்டும். என்ன தெரியல. அதனால பார்த்து
அவளுக்கு என்ன சரி மார்க்கை மார்விலங்கு அடித்து மல்லாண்ட படுக்க வைத்து இந்த ஆண்களாய் பிறந்த மூவரையும் ஆட்டி வைத்ததனால இன்று முதல் நீ பெரிய ஆண்டிச்சாக போய் என்று சாபத்தை அளித்து பெரிய ஆண்டிச்சாக போய் என்று சாபத்தை அளித்து அப்போது உரைத்தாள் அவள் ஆஹா சரி உன்னை படைத்தவன் நான் ஆமா உன்னோடு சேர்ந்து வாழவே நான் படைத்தேன் என்னை மண்ணோடு மண்ணாக்கி விட்டு மானத்தை பார்ப்பதை போல படுக்க வைத்திருக்கிறார் உன்னோடு நான் எப்போது சேர்ந்து வாழ்வது கண்ணா என்று கேட்கிறார் அப்போது சொன்னேன் இந்த ஜென்மத்தில் நீ ராட்சச குணம் சரி பெரிய ஆண்டிச்சாக பிறந்திருக்கிறார் ஆமா இப்போது நான் உன்னை திருமணம் ஆக்க முடியாது அடுத்த ஜென்மத்தில் நீ பார்வதியாகவும் நான் பரமசிவனா பிறப்போம் அப்படி பிறந்தால் உன்னை திருமணம் ஆக்குவேன் என்று இந்த ஜென்மத்துல அவ பார்வதியாக நான் பராசக்தி சிவனாகவும் பிறந்திருக்கிறேன் பரமசிவனாகவும் பிறந்திருக்கிறேன் இருவரும் திருமணம் ஆக்கி விட்டோம் திருமணம் ஆக்கி வேலவன் விநாயகன் என்று இரு பிள்ளைகளை பெற்றெடுத்து இப்போது அறிந்து கொண்டாயா பெத்த தாய் எப்படி மனைவியாகினார் மனைவியாகப்பட்டவள் எப்படி தாயாகினார் விளக்கம் புரிந்து விட்டது இருந்தாலும் நான் உலகம் முழுவதும் படியலுக்கு சென்று வர வேண்டும் என் உமையவளை அழைத்து வா நான் பிறகு சொல்கிறேன் உடனே அழைத்து வருகிறேன் சபையர்களை சிவபெருமானாகப்பட்டவர் பார்வதி அழைக்க பார்வதி சபைக்கு வருகிறார் அவரால் மனுஷன்